أشهد أن محمدا رسول الله. حي على حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அண்ட சராசரத்தை படைத்து அதை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்து கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம்மவர் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்கின்ற இந்த ஓரிரை கொள்கையை, சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின்
அடிப்படையாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டோரே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையான விஷயமே அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதுதான். கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இஸ்லாம் அப்படின்ற இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டாலே அதனுடைய நேரடி பொருளே கட்டுப்படுதல் என்பதுதான். ஒருவன் இந்த ஏகத்துவ கலிமாவை முன்மொழிந்து விட்டு தன்னை ஒரு இஸ்லாமியனாக அடையாளப்படுத்தி கொண்டான் என்று சொன்னால், தன்னை ஒரு முஸ்லிமாக அடையாளப்படுத்துகிறான் என்றால் அவன் கட்டுப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டோரே, உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். யாரை பார்த்து சொல்றான்? இறை மறுப்பாளர்களை பார்த்து சொல்கிறானா? இறைவன் சொல்லக்கூடிய வாசகம் நம்பிக்கை கொண்டோரே அப்படின்னு நம்மளை பார்த்து தான் அல்லாஹ் பேசுறான். ஆல்ரெடி நம்பிக்கை கொண்டுதான் இருக்கிறோம், சத்தியத்தை ஏற்றுதான் இருக்கிறோம், முஃமின்களாகத்தான் இருக்கிறோம், ஏகத்துவ மார்க்கத்தில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் எதற்காக நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லணும்? மார்க்கம் சொல்லக்கூடிய, இறைவன் சொல்லக்கூடிய, இறை தூதர் சொல்லக்கூடிய எல்லா கட்டளைகளுக்கும் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அறகுறையாக இருக்கக்கூடாது. சிலதை நான் ஏற்றுக்கொள்வேன், சிலதற்கு நான் கட்டுப்படுவேன், சிலதை நான் அலட்சியப்படுத்தி விடுவேன் என்று நீங்கள் இல்லாமல் முழுமையாக எல்லா கட்டளைகளுக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நமக்கு ஒரு போதனை செய்கிறான். ஆனால் இன்று இஸ்லாமியர்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறதா? எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சில விஷயங்களை எந்த ஒரு தயவுதாட்சணையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறோம், அப்படியே கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கிறோம். ஆனால் சில விஷயங்களில் கட்டுப்பாடு நம்மிடத்தில் இருக்கவில்லை. மார்க்கம் செய்ய சொன்னாலும் அதை செய்வதில் அலட்சியம் காட்டுகிறோம். மார்க்கம் தடுத்தாலும் அதன் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு உண்மையான இஸ்லாமியன் இப்படி இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபி தோழருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இறைவன் ஒரு கட்டளையை சொல்லிவிட்டால், நபிகளார் ஒரு விஷயத்தில் கட்டளையிட்டு விட்டால் அதை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துபவர்களாக இருந்தார்கள். ஏராளமான சம்பவம். நபிகளார் சொல்லக்கூடிய அந்த கட்டளைக்கு கட்டுப்படுவதற்கு தயாராக இருந்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பத்ர் போர்க்களத்தில் நடந்த ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை, அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் அழைத்து வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக பத்ர் போர்க்களத்துக்கு போறாங்க. ஆனால் அங்கு நிலைமை எப்படி மாறுகிறது என்று சொன்னால், அந்த வியாபார கூட்டம் வேறு வழியாக தப்பித்து விடுகிறது. ஆனால் அங்கு வந்தது ஆயுதம் தரித்த கூட்டம் வந்து விடுகிறது. இந்த போர்க்களம் நடப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாக்களிடத்தில், தோழர்களிடத்தில் சில ஆலோசனைகளை செய்கிறாங்க. அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில ஆலோசனைகளை நபிகளாரிடத்தில் சொல்கிறார்கள். ஃபஅரத அன்ஹு, ஆனால் நபிகளார் அதை அப்படியே புறக்கணித்து விடுகிறார்கள், அலட்சியப்படுத்துறாங்க. சும்மா உமர், பிறகு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சில ஆலோசனைகளை சொல்றாங்க. அதையும் நபிகளார் அப்படியே அலட்சியப்படுத்தி செல்கிறார்கள். அந்த நேரத்தில் சஅத் இப்னு உபாதா என்கின்ற ஒரு அன்சாரி தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், இயானா துரீது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சாரிகளாகிய எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நாடுகிறீர்களா? நாங்க ஏதாவது சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த இடத்தில் உண்மையாகவே நபிகளாரும் அன்சாரிகளுடைய கருத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா,
அன்சாரிகள் தான் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், மறுமையை மட்டும் நம்பிக்கை வைத்து மறுமைக்காக மட்டும் அந்த போர்க்களத்துக்கு வந்திருந்தாங்க. அவர்களுக்கும் அந்த மக்காவாசிகளுக்கும் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் சண்டையும் சர்ச்சையும் ஒண்ணுமே கிடையாது. ஒரு நட்பு வட்டாரம் தான் இருந்தது. முஹாஜிர்கள் தான் மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, மக்காவாசிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த போர்க்களம் என்பது பழிவாங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆனால் அன்சாரிகளுக்கு இப்படி ஒரு நிலை இல்லை. அதனால் இறைவனம் மட்டும் நம்பி இறைவனுடைய திரு பொருத்தத்தை மட்டும் எதிர்பார்த்து வந்திருக்கக்கூடிய இந்த அன்சாரிகளுடைய கருத்தை நபிகளார் எதிர்பார்க்கிறாங்க. அந்த நேரத்தில் சஅத் இப்னு உபாதா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இயானா துரீது, எங்களுடைய கருத்தையா நீங்க நாடுறீங்க என்று சொல்லிவிட்டு சஅத் இப்னு உபாதா அவர்கள் நபிகளாரிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, லவ் அமர்தனா அன் நுஹீல ஹல் பஹர், எங்களுடைய குதிரைகளை நீங்கள் கடலுக்குள் செலுத்துவதற்கு கட்டளை போட்டாலும் லா அகல்நாஹா, அதை செய்வதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு வாசகம்! யதார்த்தத்தில் யோசிச்சு பாருங்க, குதிரையை கடலுக்குள்ள செலுத்த முடியுமா? கப்பல்னா செலுத்தலாம், குதிரைகளை எவ்வாறு கடலுக்குள்ள செலுத்த முடியும்? யதார்த்தமாக நாம் சிந்திக்கும் பொழுது அசாத்தியமான ஒரு காரியம்தான். இருந்தாலும் அந்த இடத்தில் அந்த நபி தோழர் இதை சொன்னார் என்றால் என்ன காரணம்? நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கட்டுப்பட தயாரா இருக்கிறோம் என்பதை உறுதிப்பாட்டாக சொல்கிறார்கள். ஒரு உறுதிப்பாடோடு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன கட்டளை இட்டாலும் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய கட்டளை எங்களுடைய குதிரைகளை கடலுக்குள் செலுத்துவதாக இருந்தாலும் சரி. உறுதிப்பாடு. அந்த உறுதிப்பாட்டை கொண்டு தங்களுடைய கட்டுப்பாட்டை அந்த சஹாபாக்கள் நபிகளாரிடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு கட்டுப்படுவதற்கு தயாராக இருந்திருக்கிறாங்க பாருங்க. இன்னும் ஏராளமான சம்பவங்கள் நபிகளாருடைய கட்டளைகளுக்கு, மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு சஹாபாக்கள் அப்படியே கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு, நபி தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள் அப்படின்னு கட்டளை போடுறாங்க. உக்பா இப்னு ஆமிர் அவர்கள் வழியாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில இருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அமரனா பிஸ்ஸதகா, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழியுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டால், இன்தலகா ஹதுனா இலஸ்ஸூக், எங்களில் ஒருவர் கடை வீதியை நோக்கி விரைந்து செல்வார், ஃபயுஹாமில், மூட்டை சுமந்தாவது அதனால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பார் என்ற நபிமொழியை நம்மால் பார்க்க முடிகிறது. ரொம்ப சிரமமான ஒரு சூழல். சாப்பிடுறதுக்கு கூட வழி இருக்காது, பாக்கெட்ல ஒரு ரூபா காசு இருக்காது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்க என்ற சொல்லா கட்டளை போடுவாங்க. என்ன பண்றது? நபிகளார் கட்டளையிட்டு விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம். என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்? கடை வீதியை நோக்கி போகலாம், மூட்டை சுமக்கலாம், அதனால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கலாம். தனக்காக போகல, தன்னுடைய குடும்பத்திற்காக செல்லவில்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்காக போகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டு விட்டார்கள், அவருடைய கட்டளையை எப்படியாவது நான் நிறைவேற்றுவேன் என்று நபிகளாருக்கு கட்டுப்பட்டு சென்றார்கள். நபிகளாருடைய பேச்சை கேட்டு சென்றார்கள். இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும். ஏராளமான கட்டளைகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அந்த கட்டளைகளுக்கெல்லாம் நாம் கட்டுப்பட்டு நடக்கிறோமா? அதை அப்படியே நாம் பிரதிபலிக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஹைபர் போர்க்களத்தின் போது, அந்த போர்க்களம் நடப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையிலே ஒரு கொடியை ஏந்தியவர்களாக நபி தோழர்களுக்கு, மக்களுக்கு முன்னால் வராங்க. வந்துவிட்டு, நாளைய தினம் இந்த போர் கொடியை ஒரு இடத்தில் நான் கொடுக்க போறேன், அவரை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை நேசிக்கிறார், அவரும் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நேசிப்பார்.
இது எல்லாவற்றையும் விட அவர் மூலமாகத்தான் நாளை போர்க்களத்தில் இஸ்லாமியர்களுக்கு இறைவன் வெற்றியை தருவான் அப்படின்ற ஒரு சில வார்த்தைகளை நபிகளார் அந்த மக்களுக்கு முன்பாக சொல்கிறார்கள். அன்று இரவு நபித்தோழர்களுக்கு மத்தியில ரொம்ப ஆரவாரமா இருக்கு. ரசூல்லா யாரு கையில கொடுக்க போறாங்க, என்னுடைய கையில அந்த போர்க்கொடிய ரசூல்லா தருவாங்களாம் என்று எல்லா நபித்தோழர்களும் ஏங்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையிலே அந்த கொடியை ஏந்தியவர்களாக மக்களுக்கு முன்னால் வராங்க. மக்கள் எல்லாம் ஒரே ஆரவாரத்தோடு ஆச்சரியத்தோடு யார் கையில ரசூல்லா கொடுக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐன அலி இப்னு அபி தாலிப், அலி அவர்கள் எங்கே என்று மக்களிடத்தில் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அவருக்கு கண்ணு வலி, கண்ணில் ஏதோ பிரச்சனை, அதனால் அவர் வரல என்று நபிகளாரிடத்தில் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைத்து வருவதற்கு கட்டளையிடுகிறார்கள். அவர் வந்த பிறகு பஸக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கண்களிலே உமிழ்கிறார்கள். இறைவன் நபிகளாருடைய உமிழ்நீருக்கு சில அற்புதத்தை சிறப்பை தந்திருக்கிறான். இதற்கு முன்பு கண்வலி இல்லாததை போன்று அலி அவர்களுடைய கண்கள் மாறிவிடுகிறது. இதெல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போர் கொடியை அலி அவர்களுடைய கையிலே ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைத்து விட்டு, அம்ஷி, இந்த போர்க்களத்தின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள், வலா தல்தஃபித் ஹத்தா யஃப்தஹ் அல்லாஹு அலைக். இந்த வாசகத்தை நல்லா கவனிங்க. அலி அவருடைய கையில போர்க்கொடியை கொடுக்கிறாங்க. கொடுத்து விட்டு, அம்சி, எதிரிகளை நோக்கி நீங்கள் புறப்படுங்கள், வலா தல்தஃபித் ஹத்தா யஃப்தஹ் அல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரும் வரை நீங்கள் திரும்பி விடாதீர்கள் என்று ஒரு கட்டளையோடு அலி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அலி அவர்களும் அந்த கட்டளையை தன்னுடைய மனதிற்குள்ளே ஆழமாக பதிய வைத்து விட்டார்கள். அல்லாஹ் வெற்றியை தருகின்ற வரை திரும்பக்கூடாது. திரும்பி போர்க்களத்தில் எதிரியை நோக்கி செல்கிறார்கள். ஃபசார ஷைஆன், கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போறாங்க. வக்கஃப், திடீர்னு ஒரு சந்தேகம் வருது, அதனால அப்படியே நின்று விடுகிறார்கள். அப்படியே நின்று விட்டு வலம் யல்தஃபித், அவர்கள் திரும்பாத நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அலா மாதா உகாத்திலுன் நாஸ், நான் மக்களிடத்திலே எதற்காக வேண்டி போர் செய்ய வேண்டும் என்று அலி அவர்கள் நபிகளாரிடத்தில் கேட்கிறாங்க. கொடிய வாங்கிட்டு வந்துட்டாங்க. நபிகளார் சில கட்டளைகளோடு அலி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அதை தன்னுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்து அலி அவர்களும் எதிரிகளை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். ஒரு சந்தேகம் வருது. ரொம்ப தூரம் கூட போகல, கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படியே நிற்கிறாங்க, திரும்பாம நிற்கிறாங்க. ஏன் திரும்பவில்லை தெரியுமா? நபிகளால் சொன்ன வாசகம், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருகின்ற வரை நீங்கள் திரும்பி விடாதீர்கள் என்று நபிகளால் கட்டளையிட்ட ஒரே காரணமாக சந்தேகம் ஏற்படும் போதும் கூட திரும்பாமல் அதே திசையை முன்னோக்கி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அலா மாதா உகாத்திலுன் நாஸ், நான் மக்களிடத்தில் எதற்காக போர் செய்ய வேண்டும் என்று தனக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகத்தை அலி அவர்கள் நபிகளாரிடத்தில் கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதில் அளிக்கிறார்கள், ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் என்பதை அவர்கள் சாட்சி சொல்லும் வரை, நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் அவர்களுடன் போர் செய்ய வேண்டும் என்று நபிகளார் சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். திரும்பி வந்து கேட்டிருந்தார், ரசூலுல்லாஹ் ஏதாவது சொல்லியிருப்பாங்களாம்? நபிகளார் திரும்பாதீர்கள் என்று சொன்ன காரணம் என்ன? போர்க்களத்தில் எதிரியோட சண்டை போடுவீங்க, பயங்கரமான தாக்குதல்கள் எல்லாம் ஏற்படும், பல சேதங்கள் ஏற்படும். இதை அஞ்சி இதன் காரணமாக போர்க்களத்தில் புறமுதுகிட்டு நீங்க திரும்பி வந்துடாதீங்க என்கின்ற கருத்தில் நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் அலி அவருடைய கட்டுப்பாடு எப்படி இருந்தது? எந்த அளவிற்கு நபிகளாருடைய கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள்? ரசூலுல்லாஹ் திரும்ப கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
போர்க்களத்தில் என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் அதை கூட திரும்பாமல் என்று கேட்டார்கள். இப்படித்தான் நபி தோழர்கள் கட்டுப்பட்டார்கள். இறைவனும் இறைவனுடைய தூதரும் ஒரு கட்டளையை இட்டுவிட்டால் அதை அப்படியே பிரதிபலித்தார்கள். ஆனால் இன்று இஸ்லாமிய சமூகத்துடைய நிலை எப்படி இருக்கு? ஏராளமான கட்டளைகளை அலட்சியப்படுத்தக்கூடிய நிலையில்தான் இன்று எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஐவேளை தொழுகையை பள்ளிவாசல்ல ஜமாத்தோடு தொழுவுங்க என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். மார்க்கம் வலியுறுத்துகிறது, நபிகளால் கட்டளையிடுகிறார்கள். ஆனால் பள்ளிவாசலின் பக்கம் கூட நெருங்காமல் நண்பர்களுடன் ஊர் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் ஏராளம். பாங்குடைய ஓசை கேட்கும், பள்ளிவாசல் அருகாமையில் இருக்கும், வியாபாரத்தில் மூழ்கி தொழுகையை பாழாக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இப்படி இறைவனும் இறைவனுடைய தூதரும் கட்டளையிட்ட ஏராளமான கட்டளைகளுக்கு அந்த கட்டளையை பிரதிபலிக்காமல் அதை அப்படியே கேட்டு நடக்காமல் எத்தனையோ முஸ்லிம்கள் அலட்சியப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு உண்மையான முஸ்லிம்களுடைய பண்பு அல்ல. ஒரு உண்மையான இஸ்லாமியன் எப்படி இருக்க வேண்டும்? இறைவனும் இறைவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு விட்டால் அதன் அடிப்படையில் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அவன் செயல்படுத்த வேண்டும். அந்த கட்டளையை ஏற்று அப்படியே அவன் நடந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஒரு இஸ்லாமியன் இருக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு போதிக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். சில விஷயத்தை ஏற்றுக்கொண்டு சில விஷயத்தில் நீங்கள் புறக்கணிக்காதீர்கள், சில விஷயத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள். எல்லா கட்டளைகளுக்கும் அப்படியே கட்டுப்பட்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு வலியுறுத்துகிறான். அப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். மார்க்கம் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு விட்டால் சமிஅனா வ அதானா, நாங்கள் அந்த கட்டளையை செவியுற்றோம், அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு நடப்போம் என்பதுதான் நபி தோழர்களுடைய நிலையாக இருந்தது. இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும். மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்ஆவின் முதல் உரையினை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் தூதராக அனுப்பப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பேற்பட்ட நபிகளார் ஏராளமான நற்பண்புகளை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். நல்ல எண்ணங்களை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இறைவன் சொல்லி காட்டுகின்றான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் ஒரு மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னு நபிகளாரை பார்த்து இறைவன் பேசியிருக்கிறான். நபிகளாருடைய ஒரு அருமையான பண்புகளில் ஒன்று தான் தனக்காக பிரார்த்தனை செய்வதை போன்று பிறருக்காகவும் பிரார்த்தனை செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக எப்பொழுதெல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்களோ அது மாதிரி அதிகமான நேரங்களில் பிற மக்களுக்காகவும் நபிகளார் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு நபிகளார் பிறருக்காக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வராங்க. வந்துவிட்டு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி குந்து அதுஉ உம்மி இலல் இஸ்லாம், நான் என்னுடைய தாயாரை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைத்தேன், ஏகத்துவ பிரச்சாரம் செய்தேன். ஃபதஅபா, ஆனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, இதை விட ரொம்ப பாரதூரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வதற்கான காரணம் நீங்கள் தான் என்பதற்காக உங்களை ரொம்ப கடுமையாக ஏசிவிட்டார்கள். நான் விரும்பாத சில வார்த்தைகளை கொண்டு உங்களை திட்டிவிட்டார்கள் என்று அபூ ஹுரைரா அவர்கள் நபிகளாரிடத்தில் சொல்லி கவலைப்படுகிறார்கள். இது எல்லாவற்றையும் அபூ ஹுரைரா அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபதுல்லாஹ ஐயஹ்திய உம்மா அபீ ஹுரைரா,
அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டும் என்று கொஞ்சம் பிரார்த்தனை செய்யுங்களேன் அப்படின்னு நபிகளாரிடத்துல அபூ ஹுரைரா கேட்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதர் நம்மிடத்தில் வருகிறார், கடுமையான சில வார்த்தைகளை கொண்டு நம்மை திட்டுகிறார், நமக்கு பிடிக்காத வார்த்தைகள், எல்லாத்தையும் திட்டி முடிச்சுட்டு எனக்காக கொஞ்சம் துவா செய்யப்பா அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? அவருக்காக பிரார்த்தனை செய்வதற்கு முன் வருவோமா? அந்த எண்ணம் நமக்கு தோன்றுமா? வாய்க்கு வந்த எல்லாத்தையும் பேசிட்ட, ஆசை தீர திட்டிட்ட, எப்படி மனசாட்சியே இல்லாம உனக்காக பிரார்த்தனை செய்ய சொல்றேன், இப்படித்தானே நம்முடைய மனநிலை இருக்கும். ஆனால் நபிகளார் அப்படி இருக்கவில்லை. இது எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு உடனடியாக அல்லாஹ்விடத்தில் நபிகளார் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம இறைவா இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று உடனடியாக பிரார்த்தனை செய்கிறாங்க. அபூ ஹுரைரா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தத்தோடு வீட்டுக்கு வராங்க. வீட்டு கதவை தட்டுகிறார்கள். அவருடைய தாயார் வீட்டிலே குளித்து கொண்டிருக்கிறார்கள். யா அபா ஹுரைரா மக்கானக், கொஞ்ச நேரம் இருதோ வரேன். அவருடைய தாயார் வந்து கதவை திறந்து விட்டு தன்னுடைய மகனை பார்த்து, அபூ ஹுரைரா அவருடைய தாயார் சொன்னார்கள், யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே, இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மத் என்பவர்தான் அல்லாஹ்வினுடைய இறை தூதர் என்கின்ற இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இஸ்லாத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். நபிகளார் இந்த பிரார்த்தனையை ஒரு அரை மணி நேரம் செஞ்சிருப்பாங்களா? ஒரு 10 நிமிஷம் எடுத்திருக்குமா? ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்குமான்னு தெரியல. ஒற்றை வார்த்தை, இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு நீங்கள் நேர்வழி காட்டுங்கள். இந்த ஒரு பிரார்த்தனையின் காரணமாக ஒரு நரகவாசி சொர்க்கவாசியாக மாறுவதற்கான ஒரு வழிவகை ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா? இதே மாதிரி பிறருக்காக நாமும் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனையில் ஒருபொழுதும் அலட்சியம் காட்டக்கூடாது. எப்படி நபிகளார் பிறருக்கு பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி நாமும் செய்ய வேண்டும். இதை ஏன் சொல்ல வர அப்படின்னா, இவ்வளவு வெயில் வெளியே அடிச்சாலும் குளிர்பான பெட்டிகளுக்கு மத்தியில ஏசி எல்லாம் இருக்குது, நல்லா சில்லு நம்ம இங்க ஜும்மாவை தொழுறதுக்காக வந்திருக்கிறோம். ரமலான் மாதத்தை மகிழ்ச்சியாக நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய தினத்திலும் நீங்கள் பாலஸ்தீன மக்களை எடுத்துக்கொண்டால், குண்டு மலைகளுக்கு மத்தியில், மரண அச்சத்திற்கு மத்தியில் தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக நடந்த அந்த தாக்குதலின் காரணம், அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த தாக்குதலின் காரணமாக மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதில் 180க்கும் மேற்பட்ட பேர் பச்சிளம் குழந்தைகள், சின்னஞ்சிறு குழந்தைகள். 180க்கும் மேற்பட்ட பேர். ரமலான நல்லா சந்தோஷமா கொண்டாடலாம், எல்லா தாக்குதலும் முடிஞ்சிருச்சு, போரெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, ரமலான் மாசம் வந்துருச்சு, இந்த ரமலானை நல்ல முறையில் நாம் கடத்தலாம், பெருநாளை சந்தோஷமா கொண்டாடலாம் என்ற ஆசைகளோடு இருந்த அந்த குழந்தைகள் இன்று மரணம் அடைந்திருக்கிறாங்க இவர்களுடைய தாக்குதலின் காரணமாக. அந்த குழந்தைகளுக்காக, அந்த பாலஸ்தீன மக்களுக்காக நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒரு விஷயம், சாதாரணமாக நாம் எண்ணிவிடக் கூடாது. பிறருக்காக பிரார்த்தனை செய்வது மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நபிகளார் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகைகளில், நம்முடைய பிரார்த்தனைகளில் நமக்காக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது பாலஸ்தீன மக்களுக்காகவும் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்று இரவு லைலத்துல் கத்ர் என்ற இரவை நாம் அடையவிருக்கிறோம். இந்த லைலத்துல் கத்ரிலும் அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நமக்காக கேட்கும் பொழுது பிறருக்காகவும் அதிகமாக கேட்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகிறேன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.